நெபுலா மானுவா தான் வந்து பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மான்வாவ சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ணு, ஃபுல்லா ஒரே இதா போடு அப்படின்னு சொல்லி நெறைய பேர் கமெண்ட்ல சொல்லிட்டே இருக்கீங்க. ஆனா நமக்கும் கொஞ்சம் நேரம் வந்து கிடைக்க மாட்டேங்குது. அதனால தான் இந்த வீடியோவே கரெக்ட்டா அப்லோட் பண்ண முடியல. நான் இப்போ சீக்கிரமாவே இந்த வீடியோ வந்து என்ன அப்டின்னா, இந்த நெபுலா சிமுலேஷன் இந்த மான்வாவே வந்து அப்டின்னா ஃபுல்லா 1 மணி நேரம் வீடியோவா வந்து அப்டின்னா கன்வெர்ட் பண்ணி சீக்கிரமா வந்து போட்டுர்றேன். சரி ஓகே. நம்ம இப்ப ரொம்ப பேசிட்டோம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள வந்து போலாம். கதையோட ஆரம்பத்துல போன இதுல என்ன முடிச்சிருந்தோம்னா, இந்த பிளட் அண்ட் மீட் கார்டுன்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்து என்ன பண்ணான், அவனே நேரடியா அங்க வந்து இறங்கியிருப்பான். இறங்குன உடனே பார்த்தாக்கா, அங்க இருக்கிற எல்லா ஆளுங்களையும் போட்டு தள்ளி, அவன் ஆளுங்களே அவனே வந்து சாப்பிட்டு இது பண்ணிட்டு இருப்பான். பார்த்தாக்கா, அந்த சூசன் பண்ணப்பட்ட லிசன் மேனையும் வந்து என்ன பண்ணா கொன்னுருப்பான். கொன்னு அவன்கிட்ட இருக்க எல்லா பவரையும் பயன்படுத்தி அத கொன்னதுக்கப்புறம் பார்த்தா, அந்த சூசன் பண்ணப்பட்ட அந்த லிசர்மேன் பார்த்தா, திரும்ப ஒரு அப்போஸ்தலா வந்து அப்ப திரும்ப வந்திருப்பான். வந்தோனே திரும்பவும் அவன் வந்து அவங்க கூட வந்து சண்டை போட்டுட்டு இருப்பான். அதுலேருந்து பார்க்குறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம். கதையோட ஆரம்பத்தில அந்த லிசர்மேன் வந்து பயங்கரமா போட்டு அவன போட்டு அடிக்கிறான். அடிச்ச வேகத்துக்கு பார்த்தாக்கா, அவனோட ஒவ்வொரு அட்டாக்கும் வந்து அப்புறம் ஈஸியா அந்த சூசன் பண்ணப்பட்ட லிசர்மேன் வந்து நம்மள டிஃபெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஹீரோவும் வந்து அவன் பக்கத்துல இருந்து அங்க நடக்கிற எல்லாத்தையும் வந்து என்ன வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது, அவனும் அவனோட பவர்ஸ், எபிலிட்டி எல்லாத்தையும் வந்து யூஸ் பண்ணி இது பண்ணிட்டே இருக்கான். அவன் அவன்கிட்ட இருக்க அந்த டிவைன் வெப்பன வச்சே வந்து என்ன பண்ணான், திரும்ப ஒரு வில்லு மாரி கிரியேட் பண்ணி அத வச்சு ஒரு அடி அடிக்கிறான். அதையும் வந்து என்ன பண்ணான், அவன் டாட்ஜ் பண்றதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தாக்கா, திரும்பவும் அவன் இன்னொரு அட்டாக்கையும் என்ன பண்ணான், அடுத்து வந்து சேர்த்து விடுறான். இந்த ஒவ்வொரு அட்டாக்கா வந்து என்ன பண்ணான், மாத்தி மாத்தி அவன் மேல வந்து என்ன குடுத்துக்கிட்டே வந்து இருக்கையில, திரும்பவும் இவன் இந்த பக்கம் இந்த அம்ப ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கையில, இன்னொரு பக்கம் பார்த்தாக்கா, இவன் இந்த ஈட்டியையும் வந்து என்ன பண்ணான், ஒரே நேரத்தில கையில எடுத்துக்கிட்டு, அதையும் வந்து என்ன பண்ணான், அந்த பிளட் அண்ட் மீட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த காடு மேல வந்து அப்படியே தூக்கி வீசுறதுக்காக ரெடியா இருப்பான். கரெக்ட்டா பார்த்து என்ன பண்ணான், அந்த ஈட்டிய வந்து என்ன பண்ணான், ஃபுல் சார்ஜ் பண்ணி பார்த்தாக்கா, அந்த காடோட மேலேயே வந்து என்னமோ தூக்கி வீசும்போது, சுத்தி இருக்க எல்லாரும் வந்து என்ன பண்ணா, ஆர்ப்பரிச்சு வந்து என்ன பண்ணா கத்துவாய்ங்க. எல்லாரும் வந்துட்டு "அவன கொன்னுடுங்க, அவன கொன்னுடுங்க" அப்படின்னு அந்த ஸ்லேவ்ஸா இருக்கட்டும், மத்தவங்களும் அந்த நம்ம ஹீரோ வந்து என்ன பண்ணா ப்ரே பண்ணிட்டு இருக்கையில, அவனோட டிவைன் பவரும் பார்த்தாக்கா அதிகமாயிட்டே வந்திருக்கு. அவனோட பவர் அதிகமாகும்போது பார்த்தா, இவனுக்கும் வந்து என்ன பண்ணா பவர் கூட சேர்ந்துக்கிட்டே இருக்கையில பார்த்தாக்கா, அந்த காட் மேல வந்து என்ன பண்ணா, அவனோட அந்த எபிலிட்டிய யூஸ் பண்ணி அந்த இத த்ரோ பண்ண பார்க்குறான். இவைங்களும் என்ன பண்ணா, "சீக்கிரம் கொன்றுங்க, கொன்றுங்கன்னு" சொல்லிட்டு சுத்தி இருக்க அந்த லிசன்மேன் ஆகட்டும், ஸ்லேவ்ஸு எல்லாருமே வந்து என்ன பண்ணா, அந்த சூசன் பண்ணப்பட்ட அந்த லிசர்மன் மேல வந்து என்ன பண்ணா, எல்லாரும் அவங்களோட இது நம்பிக்கைய வந்து வச்சுட்டு இருக்கையில, அவனும் ஓகே. இதுதான் டைம். எக்ஸிகியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு, அவனோட மொத்த தண்டர் எனர்ஜியும் பார்த்தாக்கா, அந்த ஈட்டியோட இதுல வந்து என்ன பண்ணா, டிப்ல வந்து என்ன பண்ணா, ஃபுல்லா சார்ஜ் பண்ணயில, அவனும் வந்து என்ன பண்ணா, அந்த இதுல மாட்டிக்குவான். எல்லாரும் வந்து என்ன பண்ணா, சுத்தி கண்ண மூடிக்குவாய்ங்க. ஒரு சின்ன பையன் வந்து என்ன பண்ணா, வாய பொளந்து பார்ப்பான். "என்னடா இது?" அப்படின்னு. பார்த்தாக்கா, அவனோட தலைய வந்து என்ன பண்ணா, ஃபுல்லா அப்படியே வெட்டி போட்டுருவாய்ங்க. அந்த காடோட தலையவே அப்படியே சீவிருவாய்ங்க. உடனே அந்த சின்ன பையன் வந்து அப்பன்னா வாய பொளந்து எல்லாரும் வந்து பார்த்துட்டு இருக்கையில பார்த்தாக்கா, "ஜெயிச்சுட்டோம்! நாம தான் வந்து என்ன பண்ணோம் ஜெயிச்சுட்டோம்!" அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிசர்ட் மேன்லாம் வந்து என்ன பண்ணா கத்திட்டு இருப்பாய்ங்க. உடனே இந்த ஸ்லேவ்ஸும் வந்து என்ன பண்ணா, "நம்ம ஃப்ரீ ஆயிட்டோம்! நம்ம ஜெயிச்சுட்டோம்!" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கத்திட்டு இருக்கையில, இந்த சூசன் பண்ணப்பட்ட லிசர்ட் மேன் உட்காந்துருப்பான். உடனே அந்த இது கமாண்டரா இருக்கிறவன் ஓடி வந்து, "மாஸ்டர் நல்ல வேளை நீங்க அவன ஜெயிச்சுட்டீங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, "அது ஒரு விஷயம். எனக்கு ஒண்ணு தப்பா படுது" அப்படின்னு சொல்லி அந்த சூசன் பண்ணப்பட்ட லிசர்ட் மேன் சொல்லிட்டு இருக்கையில, "எனக்கு நான் இங்க இருக்க வேண்டிய இது இடமான்னு எனக்கு தெரியல." நான் இங்க இருக்க வேண்டிய ஆளே இல்ல. நான் மேல போப்போறேன் அப்படிங்கும்போது, "நீங்க என்ன சொல்றீங்க? நீ ஏன் முட்டாள்தனமா யோசிச்சுட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லும்போது, "ஆமா நான் இங்க இருக்க வேண்டிய ஆள் இல்ல. நான் உங்களுக்கெல்லாம் என்ன பதில் சொல்லுவேன்?" அப்படின்னு சொல்லிட்டு அவன் அழுதுட்டே வந்து நிக்கல. "இந்தா இந்த ஈட்டிய வந்து என்ன பண்ண அவங்கள்ட்ட வந்து குடு. இது ஒரு டிவைன் வெப்பனா வந்து என்ன இருக்கு. இது கண்டிப்பா வந்து என்ன என்னோட வருங்கால சந்ததிகள் அவங்க எல்லாத்துக்கும் வந்து இது உதவியா இருக்கும். இந்தா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவன் குடுக்கையில, அவனும் என்ன பண்ணான் அத வந்து வாங்கிக்கிறான். வாங்கிட்டு எல்லாரும் உங்கள ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க. அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தாக்கா, அவன் அப்படியே ஒரு ஜிகினா தூள் மாரி வந்து என்ன பண்ணா, அப்படியே அங்கருந்து அப்படியே மறைஞ்சு வந்து போயிடுவான். இன்னொரு பக்கம் பார்த்தாக்கா, அந்த வேம்பயர்ஸ் அவைங்க எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணா, அப்படியே வந்து புடிச்சிருவாய்ங்க. புடிச்சோனே பார்த்தாக்கா, அந்த வேம்பயரோட பீஸ்ட்டா இருக்க வந்து என்ன பண்ணா, அவனுமே அப்படியே செத்து போயிருவா. அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு அப்படியே 100 வருஷம் வந்து அப்படியே கடந்து போயிரும். பார்த்தாக்கா, அந்த சின்ன ட்ரைபா இருந்தவைங்க ஒரு பெரிய கோட்டை கட்டி, ஒரு பெரிய ராஜாங்கமே வந்து என்ன பண்ண மாறிருவாய்ங்க. இப்ப யாருன்னா 30வது ராஜா தான் வந்து என்ன பண்ணி பதவி ஏற்கும்போது ஒரு கிழவி வந்து சொல்றா, "நீ உண்மையாவே சொல்றியா? 3வது பிரின்ஸ தான் நீ என்ன சூசன் பண்ண போறியா?" அப்படின்னு சொல்லிக்கும்போது, ஒரு வெள்ள கலர் லிசன் வந்துட்டு, "ஆமா. அவர் தான் இந்த இதுக்கு கரெக்ட்டா இருப்பாரு. நான் என்ன அப்படின்னா, அவர தான் நான் சூஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லும்போது, "உனக்கு என்ன பைத்தியமா? எப்பயும் வந்து அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு இருக்கிறவங்க பசங்க தான் கிங் ஆவாங்க. அவன் 3வது பிரின்ஸ் அவன் எப்படி கிங் ஆவான்?" அப்படிங்கும்போது, "இல்ல அவன் தான் வந்து கரெக்ட்டா இருப்பான். ஃபர்ஸ்ட்டு பிரின்ஸ் வந்து என்ன அப்படின்னா சரியான குடிகாரனா இருக்கான். அவன் மட்டும் இல்லாம தெருவுல சண்டை போட்டுட்டு இருக்கான். தெருவுல சண்டை போட்டுட்டு இருக்க ஒரு ராஜாவ எப்படி மக்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, சரி இருந்தாலும் ஆனா எப்படி இதுதான் வந்து என்ன அப்படின்னா நம்ம ட்ரெடிஷனல். இத நம்ம எப்படி வந்து அப்படின்னா மீற முடியும் அப்படின்னு இருக்கும்போது, "பரவால்ல ஒரு வாட்டி ட்ரெடிஷனலா இருந்தாலும் சரி." அத நான் மீறி தான் வந்து பார்க்க போறேன். நான் அப்படின்னு அத இது பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது, இவங்க 2 பேரும் யாருன்னா, இவங்க ஒருத்தன் வந்து என்ன அப்படின்னா, லெஃப்ட் கேபினட்ட சேர்ந்தவன். இவன் வந்து அப்படின்னா ரைட் கேபினட்ட வந்து சேர்ந்தவைங்க. 2 பேரும் வந்து பேசிட்டு இருக்கையில பார்த்தா, அந்த லிசன் மேனும் அங்கருந்து கிளம்பி போயிருவான்.
அப்பதான் வந்து சொல்றாய்ங்க, இந்த மாரி அந்த ஈவில் கார்ட கொன்னதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 30 ராஜா வந்துட்டு போயிட்டாங்க. இப்ப கடைசியா இருக்க ராஜா தான் வந்து அப்படின்னா அடுத்த வாரிச வந்து தேர்ந்தெடுக்கணும். அத நோக்கி தான் இப்ப சிம்மாசனத்த நோக்கி தான் இப்ப போட்டி போய்க்கிட்டு இருக்கு. அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கும்போது ஒரு டேபிள்ல வந்து பார்த்தாக்கா, ஒரு லிசன்மேன் வந்து சொல்லிட்டு இருக்கோம். "நீங்க எல்லா புக்கையும் படிச்சிட்டீங்களா? லைப்ரரியில இருக்காது." "ஆமா, நான் லைப்ரரியில இருக்க எல்லா புக்கையும் படிச்சுட்டேன்." அப்படின்னு சொல்லும்போது, இவன் தான் அந்த எம்பையரோட 3 பிரின்ஸ். சரி, ஓகே. "நீங்க என்னென்ன படிச்சீங்க?" "நான் அந்த ஓவனோட அந்த 9 டைரி, அந்த டிராவல் பத்தி இருக்கு. அது எல்லாத்தையும் வந்து படிச்சுட்டேன்." 10வது இதுல நெறைய இல்லுஸ்ட்ரேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போது, ஆமா சின்ன பசங்க எல்லாத்துக்கும் அதுதான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லும்போது, அது மட்டும் இல்லாம அந்த ஜேகலோட அந்த அ கட்டிடக்கலை பட்டது. அதுவும் வந்து நான் நல்லா படிச்சுட்டேன் அப்படிங்கும்போது, "அப்படியா? அதுவா? அது உண்மையாவே ரொம்ப ரேரானது. ஏன் பெரிய பெரிய ஸ்காலர்ஸ் கூட வந்து அப்படின்னா அத படிக்கிறதுக்கு வந்து அப்படின்னா திணறிட்டு இருப்பாங்க. ஆனா இவன் இத படிச்சுட்டேங்கிறான். உண்மையாவே அற்புதமா இருக்கு. அது மட்டும் கிடையாது. நான் அந்த நம்மளோட ஃபவுண்டர் அவரு எழுதினாரே, அவரோட வாழ்க்கை வரலாறு அதையும் வந்து நான் ஃபுல்லா படிச்சிருக்கேன்." அப்படிங்கும்போது, "ஆமா, உண்மையாவே நீங்க ஒரு பெரிய ஆளு தான். உங்களோட ஞானம் உண்மையாவே ரொம்ப பயங்கரமா இருக்கு. ஆனா, எனக்கு ஒரே ஒரு வருத்தம் மட்டும் தான் இருக்கு. நீங்க இப்ப 3 பிரின்ஸா இருக்கீங்க. அதனால உங்களோட ஞானம் எதுக்குமே பயன்படாது." அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது, சரி நான் உன்கிட்ட ஒரு சில கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீச்சர் மாரி இருக்க அந்த லிசமேன் கேட்கல. சரி, ஓகே, கேளு. நீ பரவால்ல எத வேணா கேட்கலாம்." அப்படிங்கும்போது, "ஆனா அது படிப்பு சம்மந்தப்பட்டதா இருக்காது. பரவாயில்லையா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "பரவால்ல. அத பத்திலாம் நான் எதுவும் வந்து என்ன பண்ண கவலைப்பட மாட்டேன். நீ தாராளமா உன் மனசுக்கு என்ன தோணுதோ அந்த கேள்வி வந்து கேளு." அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அ சரி, ஓகே. நான் வந்து ராஜா ஆகலாமா? அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 பிரின்ஸ் வந்து கேட்கையில, உடனே அந்த கேட்ட உடனே அந்த டீச்சர் லிசமன் வந்து என்ன அப்படின்னா, ஒரு நிமிஷம் அப்படியே ஷாக் ஆயிருவான். ஷாக் ஆயிட்டு குடிச்சிட்டு இருக்க காப்பிய வந்து என்ன அப்படின்னா அப்படியே துப்பிருவான். துப்பிட்டு, "நீ இத வெளிய யார்ட்டயாவது வந்து அப்படின்னா சொல்லியிருக்கியா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "இல்ல, யார்ட்டயும் சொல்லல. தயவுசெய்து வேற யாரும் வந்து அப்படின்னா இருக்கும்போது இந்த வார்த்தைய வந்து சொல்லிடாத." அப்படின்னு சொல்லி இருக்கும்போது, சரி, ஓகே, எனக்கு புரிஞ்சுது. ச்சே! ஃபர்ஸ்ட் பிரின்ஸ் வந்து என்ன அப்பன்னா கிரவுண்ட் பிரின்ஸா அறிவிச்சுட்டாங்க. அவர மட்டும் வந்து நான் அப்பன்னா எதுக்குறதுக்காக இந்த மாரி யாராவது ஒருத்தவங்க நான் பிரின்ஸா ஆகணும்னு கேட்டாக்க, அவங்கள கொலை கூட பண்ணுறதுக்கு தயங்க மாட்டாங்க. சரி, நீ அப்ப ராஜாவா ஆசைப்படுறியா? அப்படிங்கும்போது, அது எனக்கு ராஜா ஆசையா என்னன்னு தெரியல. என்கிட்ட இருக்க நாலேட்ஜ் அது உண்மையாவே ரொம்ப நல்லா இருக்கு. அத இந்த கிங்டத்த குடுக்கறதுக்கு நான் ஆசைப்படுறேன். இந்த கிங்டத்த நான் வந்து என்ன அப்பன்னா குடுத்து இந்த கிங்டத்த பலமாக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது, இன்னொரு பக்கம் பார்த்தா சீன் அப்படியே சேஞ்ச் ஆகுது. அங்க அந்த சைனாக்காரங்க விளையாடுற அந்த செஸ் போர்டு அப்படியே பறக்குது. உடனே இந்த ப்ளூ முடி வச்சிருந்த கார்டு வந்து கத்துறான். "நான் இனிமே உன் கூட வந்து நான் விளையாடவே மாட்டேன். நான் உன்ன அப்பனா என் கான்டாக்ட் கூட பண்ண மாட்டேன்." அப்படிங்கும்போது அந்த எல்ஃப் மாரி வேஷம் போட்ட அவ வந்துட்டு, "நீ எதுக்கும் கவலைப்படாத. ஏன் சும்மா சும்மா கத்திட்டே இருக்க? அது மட்டும் இல்ல. நான் எல்லா இன்ஃபர்மேஷனையும் உன்ட்ட சொல்லிட்டே இருக்கேன். இவன் ஆனா எதுவுமே என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறான். சரி, நான் சொல்றேன். என்ன ஒரு இதுல 3 வாட்டி தோற்கடி." அப்படின்னு சொல்லி சொன்னான். நானும் சரி, ஓகே, ஏதோ சரின்னு சொல்லிட்டு போய் விளையாட சம்மதிச்சேன். ஆனா என்னை இவன் ஒவ்வொரு வாட்டியும் வந்து அப்பன்னா தோற்கடிச்சுக்கிட்டே வந்து இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, "நீ ஏன் இத பத்தி வந்து என்ன பண்ண கவலைப்படுற? இந்த கேம் ரொம்பவே சிம்பிளான ஒரு விஷயம் தான்." அப்படின்னு சொல்லி இருக்கும்போது, "எனக்கு இது பிடிக்கலடா. அது எப்புடிடா ஒவ்வொரு வாட்டியும் வந்து அப்புறம் நீயே வந்து நான் அப்புறம் ஜெயிச்சுட்டே இருக்க. நான் இனிமே உன் கூட எந்த இதுலயும் விளையாடவும் மாட்டேன். என்னோட இன்ஃபர்மேஷன் எதுவும் குடுக்க மாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்கருந்து போயிருவா. இவனே அந்த பக்கத்துல இருந்து அந்த எல்ஃப் நிப்பான். இவன் என்கிட்டயே எதையுமே வந்து சொல்ல மாட்டான். இவன் என்னமோ இப்படி தக்கான்னு குதிக்கிறான் அப்படின்னு சொல்லி வரும்போது, "நீ என்ன யோசிக்கிற?" அப்படின்னு சொல்லும்போது, நான் இதோ இங்க பாரு, இந்த 3 பிரின்ஸ். இவன தான் நான் இனிமே ராஜாவாக்க போறேன் அப்படின்னு சொல்லிருக்கும்போது, "ஏன் இவன நீ ஏன் திடீர்னு ராஜாவாக்க போற? இவன நீ ராஜாவாக்க என்ன விஷயம் இருக்கு?" அப்படின்னு சொல்லிருக்கும்போது, "இவனோட ஸ்டேட்டஸ பாரு." அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தாக்கா, இவனுக்கு இந்த இன்டெலிஜென்ஸ் வந்து 107 வந்து என்ன இருக்கும். நார்மலா 60 இருந்தாலே ஜீனியஸ்ன்னு சொல்லுவாங்க. 107 இருந்துச்சுன்னா, இவன் வந்து என்ன பண்ணா உண்மையாவே ஒரு பெரிய ஆளா வந்து என்ன பண்ணுவான். கடைசியா அந்த பிளட் அண்ட் மீட் அந்த கார்ட கொன்னதுக்கு அப்புறமேட்டு வேற எந்த ஒரு பெரிய விஷயங்கள் எதுவும் நடக்கல. அதனால எந்தவித ஒரு இம்ப்ரூவ்மென்ட்டும் எதுவும் அந்த அப்பலாம் நடக்கவும் இல்ல. இந்த இடத்துல ஏற்கனவே முன்னாடி பிளான் போட்ட அந்த விஷயங்கள் தான் நடக்குது. நெறைய கிண்ணத்த எடுத்து இந்த இடத்தோட பவுண்டரியும் பெருசாக்கிட்டாங்க. அது மூலியமா நெறைய ரேஸும் வந்து அப்பலாம் வந்து புதுசா வந்துட்டாங்க. இது மூலியமா நெறைய கலவரங்களும் என்ன அப்பலாம் நடந்துகிட்டே என்ன அப்பலாம் இருந்துச்சு. ஏற்கனவே அந்த வேம்பயர்ஸோட நடந்த அந்த சண்டை. அந்த சண்டையோட முடிவுல ஸ்லேவ்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டாங்க. அதே மாரி வேம்பயர்ஸையும் சேர்த்துக்கிட்டாங்க. ஆனா வேம்பயர்ஸால ரத்தம் குடிக்காம இருக்க முடியாது. அதனால வேம்பயர்ஸ் எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து ஒரு மலைய தேர்ந்தெடுத்து, அதுல என்ன அப்டின்னா ஒரு குகைய அவைங்களே தோண்டி அந்த இடத்துல வந்து என்ன அப்டின்னா, நம்ம ஹீரோவ நெனச்சு வந்து என்ன அப்டின்னா தியானம் பண்ண ஆரம்பிச்சுட்டாய்ங்க. இது அவைங்களுக்கு வந்து என்ன அப்டின்னா ஒரு பீஸ்ஃபுல்லான என்ன அப்டின்னா ஒரு கொண்டு குடுக்கும். அப்டி குடுக்கும்போது அவைங்கள அந்த ஹீரோ வந்து என்ன அப்டின்னா ஏத்துக்குவான். ஏத்துட்டு அவைங்கள வந்து அப்டின்னா நல்லபடியா இது பண்ணுவான் அப்டின்னு சொல்லிட்டு அவைங்க நெனச்சுட்டு இருக்கையில, மத்த லிசர்மேனும் வந்து என்ன அப்டின்னா அவைங்கள நெனச்சு ரொம்ப வருத்தப்படுவாய்ங்க. இப்டி இதா மாறிட்டாங்களே, இவைங்களுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான டெத் குடுக்கணும் அப்டின்னு சொல்ட்டு. அவைங்க தியானம் பண்ணி இருந்து பார்த்த மாரி, ஹீரோவும் என்ன அப்டின்னா, அவைங்களுக்கு அந்த சிக்னலையும் என்ன அப்டின்னா குடுத்துருவான். அதே மாரி ஹீரோவோட பேரையும் வந்து என்ன அப்டின்னா, நைட் ஸ்கை கார்டுன்னு சொல்லிட்டு பேர மாத்திருவாய்ங்க. நெறைய ட்ரைபான மக்கள் என்ன அப்டின்னா வளருவாய்ங்க. அப்ப ஹீரோ வந்து யோசிச்சு பார்க்குறான். நெறைய கருவிகள், நெறைய விஷயங்கள் எல்லாம் இருந்தா தான் என்ன அப்டின்னா இங்க மாற்றம் நடக்கும். ஆனா இப்ப வேரியஸ் ரேஸஸ் எல்லாமே லெஃப்ட் கேபினெட்ல இருக்காங்க. ஆனா ரைட் கேபினெட்ல இந்த லிசர்ட் மேன் தான் ஃபுல்லா எல்லாத்தையும் டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க. அப்டி இருக்கும்போது இந்த லிசர்ட் மேனுங்க நெறைய ஊழல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால என்ன அப்டின்னா இந்த கிங்டம் என்ன அப்டின்னா வளரவே இல்ல.
அது மட்டும் இங்க ஒரு ரீசன் கிடையாது. இதோட சஸ்பென்ஸ். அவன் ஒரு சரியான குப்பையா இருக்கான். அவன் எதுக்குமே வந்து அப்படின்னா பிரயோஜனப்பட மாட்டான். அதுக்கு தான் என்கிட்ட வேற வழி இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, "நீ அத எப்படி செய்ய போற?" அப்படின்னு சொல்லி இருக்கும்போது, "உன்கிட்ட நான் அத சொல்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் காதுல மட்டும் கேட்கிற மாரி குசு குசுன்னு வந்து சொல்லுவான். சரி இது நடக்குமா என்ன? அப்படிங்கிற மாரி அது ஒரு ரியாக்ஷன் வச்சுட்டு இருக்கையில, "கண்டிப்பா இது நடக்கும். என்ன நம்பு" அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தாக்கா இன்னொரு இடத்துல வந்து காமிக்கிறாய்ங்க. அந்த இடத்துல காமிக்கும்போது பார்த்தாக்கா, அந்த ஃபர்ஸ்ட்டு 2 எபிசோட்ல பார்த்தாக்கா ஒரு பெரிய டிராகன் மாரி ஒரு பல்லி வந்து வந்துச்சு. அந்த இத வந்து காமிக்கும்போது 2 பேரும் யோசிக்கிறாய்ங்க. "மெதுவா வா, இங்க இருக்கிறது முடிச்சிற போது. இது நம்ம ஃபவுண்டர் எம்பரர் இருக்கும்போதுலேருந்து அவர் கூட வந்து இருக்கான்." அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தாக்கா, அது வந்து பார்த்துட்டு இருக்கும். அது அப்படியே தூங்கி எந்திரிச்சு நல்லா ஜாலியா இருந்துட்டு இருக்கும். மொத இருந்தத விட கிட்டத்தட்ட ஒரு 100 அடிக்கு பார்த்தாக்கா, அது வந்து அப்பனா வளர்ந்து வந்து போயிரும். எவ்வளோ தூரம் வரைக்கும் அது வளருதோ, அவ்வளோக்கு தகுந்த மாரி அப்பனா சாப்பிடும். அதுக்கு அந்த எம்பரர்னாலே சாப்பாடு போட முடியாது. சுத்தி இருக்கவங்க எல்லாம் என்ன பேசிக்குவாங்கன்னா, "இவ்ளோ பெரிய மான்ஸ்டர் சிட்டிக்குள்ள மட்டும் போச்சுன்னா, எவ்வளோ பேர் சாவாய்ங்க. இது முதல்ல இங்கேருந்து நவுத்தணும். இல்ல இத நம்ம கடவுளுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணிடலாம்." அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பேசிட்டு இருக்கையில, இன்னொரு பக்கம் அந்த நெல்சன் மேன் வந்து பாக்குது. ஒரு மாரி ப்ளூ கலர் அந்த பட்டாம்பூச்சி போகையில, இது நம்ம மாஸ்டரோடது அப்படிங்கிற மாரி இப்ப அது துள்ளி குதிச்சு ஓடிட்டு இருக்கும். சைட்ல பார்த்தா நம்ம அந்த சூசன் பண்ணப்பட்ட நெல்சன் மேனோட ஹாலோகிராம் தெரியும். அடுத்த என்ன ஆச்சுங்கிறத இன்னொரு வீடியோல பார்க்கலாம். சேனல லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாட்டா, பாய்.